சென்னை ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடியில தமிழிசை சவுந்தரராஜன் முன்னிலையில் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. அங்கு ஒருவர் வாக்குவாதத்தில் ஈடுபடும் காட்சிகளை பார்க்கிறோம். திமுக பாஜகவினரிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். காலையிலிருந்து தமிழகம் முழுக்க வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகிறது. ஆங்காங்கே ஒரு சில சம்பவங்கள் நிகழ்கின்றன. அலங்காநல்லூரில் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் கோளாறு என்ற செய்தியை பார்த்தோம். தற்போது சென்னை ஆழ்வார்பேட்டை வாக்குச்சாவடியில் திமுக பாஜக இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். பாஜக மாநில மூத்த தலைவர் தமிழிசை முன்னிலையில் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. அது தொடர்பான காட்சிகளையும் பார்க்கிறோம். சென்னை ஆழ்வார்பேட்டை வாக்குச்சாவடியில திமுக பாஜகவினரிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது என்ற செய்தியையும் தற்போது பார்க்கிறோம். ஆழ்வார்பேட்டை வாக்குச்சாவடியில் தமிழிசை சவுந்தரராஜன் முன்னிலையில் வாக்குவாதம் அரங்கேறியிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். 234 தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் பல்வேறு இடங்களில் ஒரு சில இடங்களில் ஆங்காங்கே சில தடங்கல்களும் ஏற்பட்டிருக்கிறது. தற்போது ஆழ்வார்பேட்டையில் பாஜக திமுக இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது என்ற செய்தியை பார்க்கிறோம். அது தொடர்பான காட்சிகளையும் பார்க்கிறோம். பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் முன்னிலையில் வாக்குவாதம் தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. இந்த 13வது பூத்து ஏற்கனவே பகுதி செயலாளர் விஜயபாஸ்கர் இருக்கார், அதிமுக பகுதி செயலாளர். இந்த பூத் ஏற்கனவே பிரச்சனை ஆகி இந்த பூத்தோட இடத்த மாத்தி வச்சிருந்தது. பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்போ இந்த பூத்ல தான் பிரச்சனை ஆச்சு. நான் நேரா வந்துதான் அப்ப இந்த பூத்ல ஏதாவது நடந்ததுன்னா அந்த பூத்தோட ஓட்டிங்கே நிறுத்த வேண்டி வரும். ஏன்னா இங்க ஐடி கார்டு இல்லாம உள்ள அனுப்பிட்டு இருக்காங்க. அது எப்படி அனுப்ப முடியும்? ஐடி கார்டு இல்லாம நான் தேர்தல் அதிகாரிகள்ட்ட சொல்லிக்கிறேன், ஐடி கார்டு இல்லாம யாரானு வந்தா அவங்க பொதுமக்களை திருப்பி அனுப்புறீங்க. ஆனா சில பேர் இங்க ஐடி கார்டு இல்லாம நேரா ஓட்டு போட்டுட்டு போறாங்க. எப்படி ஓட்டு போட்டு போறாங்க? அது மட்டும் இல்ல, சில இடங்கள்ல இவங்க நம்ம ஓட்டு இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு ஆதார் கொண்டு வந்தாலும் வெளியே போன்னு சொல்லிட்டு இருக்காங்க சில பேர் வெளியே நின்று. அதனால இந்த பூத்துல சரியா ஓட்டிங் நடந்ததுன்னா இது தொடரட்டும். சரியா ஓட்டு நடக்கலன்னா இந்த பூத்தோட ஓட்டிங் நிறுத்தப்படணும். ஏன்னா பொதுமக்களுக்கு பாதிப்பு வரக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இப்ப வெளியே வந்தேன். இல்லனா இத மாதிரி எல்லா இடத்துலயும் முறைகேடு நடத்தி ஜெயிக்கலாம் நினைக்க வேணாம். திமுக நிச்சயமா தோத்து போகும். இந்த இடத்துல ஸ்டாலினோட வீடு இருக்குன்றதுனால தைரியத்துல பண்றாங்களா? ஒவ்வொரு வாட்டி இந்த பூத்ல பிரச்சனைனா என்ன பண்றது? நேர்மையா தேர்தல் நடக்கணும். நிச்சயமா இதற்கு ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். இந்த பூத்ல தேர்தல் சரியா நடந்திருக்கிறதா என்று தேர்தல் அதிகாரி சரி செய்து பார்க்கணும். ஏதாவது முறைகேடு இருந்ததுன்னா உடனே தேர்தல் நிறுத்தப்பட்டு இந்த தொகுதியில உடனே மறுபடியும் ஆரம்பிக்கணும்.